हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 21/3/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: கீதா பாடசாலை நடத்துகின்ற சகோதர சகோதரிகளுடன் இன்று பரமாத்மா தன்னுடைய மகான் ஆத்மாக்களோடு சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் மகான் ஆத்மாக்களாக பார்க்கிறார். உலகத்தினர் எந்த ஆத்மாக்களை மகாத்மா என்று கூறுகிறார்களோ அந்த மாதிரி மகாத்மாக்களும் மகான் ஆத்மாக்கள் உங்கள் எதிரில் என்னவாக தென்படுவார்கள்? அனைத்தையும் விட பெரிய மகான் தன்மை. அதன் மூலம் நீங்கள் மகான் ஆகியிருக்கிறீர்கள். அது என்னவென்று தெரியுமா? எந்த ஆத்மாக்களை, அதிலேயும் முக்கியமாக தாய்மார்களை தகுதியற்றவர்களாக ஆக்கிவிட்டது, அந்த மாதிரி தகுதியற்ற ஆத்மாக்களை தகுதியானவர்களாக ஆக்கிவிட்டது. யாரை கால்களின் செருப்பு என்று நினைத்தார்களோ அவர்களை தந்தை கண்களின் மணி ஆக்கிவிட்டார். எப்படி கண்மணி, அதாவது கண் பார்வை இல்லை என்றால் உலகமில்லை என்ற பழமொழி இருக்கிறதோ அதே போலவே பாரத மாதா சக்தி அவதாரம் இல்லை என்றால் பாரதத்திற்கு மேன்மை இல்லை என்று பாப்தாதாவும் உலகிற்கு காண்பிக்கிறார். அந்த மாதிரி தகுதியற்ற ஆத்மாக்களில் இருந்து தகுதியான ஆத்மா ஆக்கிவிட்டார். எனவே மகான் ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள் இல்லையா? யாரெல்லாம் தந்தையை தெரிந்து கொண்டார்கள், மேலும் தெரிந்து தன்னுடையவராக ஆக்கினாரோ அவர் மகான். பாண்டவர்களும் தெரிந்து கொண்டார்கள், மேலும் தன்னுடையவராக ஆக்கினார்களா அல்லது தெரிந்து மட்டும் இருக்கிறார்களா? நீங்கள் தந்தையை தன்னுடையவராக ஆக்கியவர்கள்தான் இல்லையா? தெரிந்தவர்களின் பட்டியலிலோ அனைவரும் இருக்கிறீர்கள். தன்னுடையவர் ஆக்குவதில் நம்பர் 1 ஆகிவிடுகிறார்கள். தன்னுடையவராகி ஆக்குவது என்றால் தன்னுடைய அதிகாரம் அனுபவமாவது. மேலும் அதிகாரம் அனுபவம் ஆவது என்றால் அனைத்து விதமான அடிமைத்தனங்களுக்கு முடிவடைவது. அடிமைத்தனம் அநேக விதமானவை. ஒன்று, தன்னை பற்றி தன்னுடைய அடிமைத்தனம். இரண்டாவது, அனைவரின் சம்பந்தத்தில் வருவதினால், அது ஞான ஆத்மாக்களாக இருந்தாலும் இருவர்களின் உறவு தொடர்பு மூலம் அடிமைத்தன்மை. மூன்றாவது, இயற்கை மற்றும் சூழ்நிலைகள் மூலமாக கிடைத்திருக்கும் அடிமைத்தன்மை. மூன்றிலிருந்தும் ஏதாவது அடிமைத்தனத்தில் வசமாக்கி இருக்கிறார் என்றால் அனைத்து அதிகாரம் உடையவர் இல்லை என்று நிரூபணமாகிறது. தன்னுடையவர் ஆக்குவது என்றால் அதிகாரி ஆவதின் அனுபவம் எப்பொழுதும் மற்றும் அனைத்திலும் இருக்கும். இது இருக்கிறதா என்று தன்னை பாருங்கள். மேலும் சில நேரம் எந்த விஷயத்தில் ஆகிறது, எந்த விஷயத்தில் ஆவதில்லை என்று பாருங்கள். குழந்தைகளின் உயர்ந்த எதிர்காலத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சியும் அடைகிறார். ஏனென்றால் உலகத்தின் அநேக விதமான தீயிலிருந்து தப்பித்து கொண்டார்கள். இன்றைய மனிதன் அநேக விதமான தீயில் எரிந்து கொண்டிருக்கிறான். மேலும் குழந்தைகள், நீங்கள் சீத்தளமான கடலின் கரையில் அமர்ந்திருக்கிறீர்கள்.
அங்கு கடலின் சீத்தளமான அலைகளில் அதீந்திரிய சுகத்தின் அமைதியின் பிராப்தியில் மூழ்கியிருக்கிறீர்கள். அணுகுண்டுகள் அல்லது அநேகவிதமான குண்டுகளின் அக்னி ஜுவாலையைக் கண்டு மனிதர்கள் மிக அதிகம் பயப்படுகிறார்கள். ஆனால் அதுவோ வினாடிகள் மற்றும் நிமிடங்களின் விஷயம். ஆனால் இன்றைய நாட்களில் அநேகவிதமான துக்கம், கவலைகள், பிரச்சனைகளின் விதவிதமான காயங்கள் ஆத்மாவில் ஏற்படுகிறது. இந்த அக்னி உயிரோடு இருந்து கொண்டும் எரிக்கும் அனுபவத்தை செய்விக்கிறது. உயிரோடும் இல்லை, இறக்கவும் இல்லை, விடவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. நீங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு சிரேஷ்ட வாழ்க்கையில் வந்துவிட்டீர்கள். எனவே அனைவரின் மேலும் இரக்கம் வருகிறது இல்லையா? எனவேதான் ஒவ்வொரு வீட்டையும் சேவை நிலையம் ஆக்கியிருக்கிறீர்கள். மிக நல்ல சேவையின் லட்சியத்தை வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுதோ கிராமங்களில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு தெருவிலும் ஞானஸ்தானம் இருக்க வேண்டும். பக்தியில் தேவஸ்தானத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒவ்வொரு வீட்டிலும் பிராமண ஆத்மாக்கள் இருக்கிறீர்கள். எப்படி ஒவ்வொரு வீட்டிலும் வேறு எதுவும் இல்லையென்றாலும் தேவதைகளின் படங்கள் கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் சைத்தன்ய பிராமண ஆத்மா இருக்க வேண்டும். ஒவ்வொரு தெருவிலும் ஞானஸ்தானம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு தெருவிலும் பிரத்யட்சத்தின் கொடி பறக்கும். இப்பொழுதோ இன்னும் சேவை அதிகம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இருந்தும் குழந்தைகள் தைரியம் வைத்து எவ்வளவு சேவை செய்திருக்கிறார்களோ அந்த மாதிரி தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். மேலும் எப்பொழுதும் உதவியை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நல் ஆசீர்வாதமும் கொடுக்கிறார். மேலும் பிறகு எப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் தீபத்தை ஏற்றி தீபாவளி கொண்டாடிவிட்டு வந்தீர்கள் என்றால் பரிசும் கொடுப்போம். மகான் ஆத்மாக்களுக்கு சவால் விட்டு தூய்மையான இல்லறத்தை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட குடும்பத்தின் வீட்டை தந்தையின் தேவை ஸ்தானமாக ஆக்கக்கூடிய உண்மையான குழந்தைகளின் பிரத்யட்ச பங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மாதிரி சேவாதாரி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இதிலேயும் தாய்மார்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஒருவேளை பாண்டவர்கள் ஏதாவது விஷயத்தில் முன்னுக்கு செல்கிறார்கள் என்றால் சக்திகளுக்கு எப்பொழுதும் குஷி ஏற்படுகிறது. பாப்தாதாவும் பாண்டவர்களை முன்னுக்கு வைக்கிறார். சக்திகளை முன்னுக்கு வைப்பது அவசியம் என்று பாண்டவர்களும் நினைக்கிறார்கள். முதல் முயற்சி என்ன செய்கிறீர்கள்? முரளி யார் படிப்பது? இதில் கூட பிரம்மா பாபாவை பின்பற்றுகிறீர்கள். சிவத்தந்தை பிரம்மா தாயை முன்னுக்கு வைத்தார். மேலும் பிரம்மா பாபா சரஸ்வதி தாயை முன்னுக்கு வைத்தார். அப்படி தாய் தந்தையை பின்பற்றி நடப்பதாக ஆகிவிட்டது இல்லையா? முன்னேற வைப்பதில் முன்னேறுவது அடங்கியிருக்கிறது என்று எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். எப்பொழுதில் இருந்து பாப்தாதா தாய்மார்களை மேல் பார்வையை வைத்தாரோ அப்போதிலிருந்து உலகத்தினரும் முதலில் பெண்கள் என்ற கோஷமிடுகிறார்கள் இல்லையா? பாரதத்தின் அரசியலில் கூட பாருங்கள், ஆண்களும் பெண்களுக்காக மகிமையோ பாடுகிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பாண்டவர்களும் பெண்களேதான். ஆத்மா பெண், மேலும் பரமாத்மா ஆண். அப்படியானால் என்ன ஆனது? ஆத்மா கூறுகிறாள் என்று கூறப்படுவது மாறாக ஆத்மா கூறுகிறான் என்று அல்ல. என்னவாக வேண்டுமானாலும் ஆகிக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பெண்கள். பரமாத்மாவின் எதிரிலே ஆத்மா பெண்தான். நீங்கள் பிரியதர்சினிகள்தான் இல்லையா? அனைத்து உறவுகளையும் ஒரு தந்தையுடன் வைத்து நடந்து கொள்பவர்கள். இதுவோ நீங்கள் செய்த உறுதிமொழி இல்லையா? இது பாப்தாதா குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். அனைவரும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள், எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இதே அனுபவத்தில் எப்பொழுதும் இருப்பவர். அந்த மாதிரி குழந்தைகள்தான் தந்தைக்கு சமமான சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆகிறார்கள். நல்லது.
அந்த மாதிரி எப்பொழுதும் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக உயர்ந்த நன்மை பயக்கும் பாவனை வைக்கக்கூடிய, உயர்ந்த தைரியத்தின் மூலமாக தந்தையின் உதவிக்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சேவை ஸ்தானத்திற்கு பொறுப்பாளராகியிருக்கும் மகான் ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். பொறுப்பின் நினைவு மூலமாக எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சுப பாவனை, சுப விருப்பங்கள் நிரம்பியவர் ஆகுக. விளக்கம். நீங்கள் குழந்தைகள் இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களின் உள் உணர்வை மாற்றம் செய்வதற்கு பொறுப்பாளராக இருக்கிறீர்கள். ஆனால் எப்பொழுது உங்களுடைய உள் உணர்வு சுப பாவனை, சுப விருப்பங்களினால் நிரம்பி சதோ பிரதானமாக சக்திசாலியாக இருக்குமோ அப்பொழுதுதான் அந்த பொறுப்பை ஏற்று செய்ய முடியும். பொறுப்பின் நினைவு எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வைத்து விடும். ஒவ்வொரு ஆத்மாவையும் முக்தி, ஜீவன் முக்தி பெற வைப்பது, ஆஸ்தியின் அதிகாரி ஆக்குவது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. எனவே ஒருபொழுதும் அலட்சியம், கவனக்குறைவு வர வேண்டாம். உள் உணர்வு சாதாரணமாக இருக்க வேண்டாம். ஸ்லோகன். தன்னுடைய ஒவ்வொரு காரியம் மூலமாக ஆதரவளிக்கும் வள்ளல் தந்தையை பிரத்யக்ஷம் செய்தீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்களுக்கு ஆதாரம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।